ஹாய் ஹலோ எவ்ரிஒன். மணிவிஜ் எஜுகேஷன் அகாடமிலேருந்து நான் மணிகண்டன் பேசுகிறேன். நேற்று நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெமோ விட்டுருந்தாங்க. இன்றைக்கி நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நிறையா பேர் டவுட்டு கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா, இதில் நிறையா டவுட் வந்தது. டேட்டு, ரேஷியோ என்ன, லிஸ்ட் ஒன் என்ன, லிஸ்ட் ஒன்று சீரியல் நம்பர்னா என்ன, டேபிள் நம்பர்னா என்ன, ரேங்க்கு ஏன் சேஞ்ச் ஆகிருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் டு 14E என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன் டு 14B என்ன, இந்த மாதிரி நிறையா டவுட் வந்ததுன்னா கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா, அது சம்மந்தமாக இப்போ நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன், அவ்வளோதான். நான் அப்புறம் கவுன்சிலிங் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதில் உங்களுக்கு இந்த டவுட் எல்லாமே உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிரும். ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இதில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இல்லை, நேற்று வித்த லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா பர்சனல் கிளர்க்கு அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு விடலை. அதை தவிர மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் லிஸ்ட் விட்டாங்க. லிஸ்ட் அப்ராக்சிமேட்டாக 11,000 சில்லற பேர் லிஸ்ட் ஒன்னில், லிஸ்ட் 2ல் 163 பேர். அதுக்கப்புறம் கேஸ் போட்டுள்ள அதெல்லாம் நான் கீழே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, டேட் எடுத்துக்கிட்டோம்னா 15/5/2024 டு 20/6/2024 வரைக்கும் நடக்குது. இதில் இடையில லீவெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, சில சனிக்கிழமை சனிக்கிழமை நடக்குது, சில சனிக்கிழமை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே லீவு. அதுக்கப்புறம் 5 to 10 லீவ் விட்டுருக்காங்க. ஓகேங்களா, கவுன்சிலிங்க்கு லீவ் விட்டுருக்காங்க. 5 June to 10 June லீவ் விட்டுருக்காங்க. அது குரூப் 4 எக்ஸாம் நடக்குங்காட்டி அந்த இடத்துல கவுன்சிலிங் இல்லை, 5 to 10 வரைக்கும். அதுக்கப்புறம் லெவல் 12லேருந்து ஆஸ் யூஸ்வலாக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து என்ன ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக 15/5 to 20/6 வரைக்கும் கவுன்சிலிங் நடக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லிஸ்ட் ஒன்று. இந்த லிஸ்ட் ஒன்றில் அப்ராக்சிமேட்டாக 11,000 சில்லற பேர் கூப்பிட்ருக்காங்க. லிஸ்ட் 2ல் எடுத்துட்டோம்னா 163 மெம்பர்ஸ் கூப்பிட்ருக்காங்க. இந்த ரேஷியோ எப்படி கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரேஷியோ அப்படிங்கிறது நமக்கு பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா, அந்த இதில் நெக்ஸ்ட் நிறைய பேர் கேஸ் போட்டு உள்ளே வந்திருக்காங்க. அதோட லிஸ்ட்டு தான் உங்களுக்கு கடைசியில் கொடுத்துருப்பாங்க. சில பேர் கேஸ் போட்டு இப்போ இன்எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி டிக்ளேர் பண்ணது. சில பேர் கேஸ் போட்டு இந்த ரேங்கிங்குள்ளார வந்துருக்காங்க. இதனால் ரேங்க் மாறுமா அப்படின்னு கேட்டால் மாறாது. ஓகேங்களா, அந்த சீரியல் நம்பரெல்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இனி ஓவரால் ரேங்க்கு உங்களுக்கு அதெல்லாம் அங்கே கவுன்சிலிங் அப்போ தான் தேவைப்படும். இப்போ சீரியல் நம்பர் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இப்போதைக்கு. ஓகேவா, இதுக்கு அடுத்து லிஸ்ட் ஒன் கேண்டிடேட் இவங்க கேஸ் போட்டு ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கேஸ் போட்டு தான் வந்திருக்காங்க. இவங்க போட்ட கேஸ் 2/2/2024 அண்ட் 23/1/2024, அதுக்கப்புறம் 17/4/2024 இந்த டேட்டில் நடந்த கேசஸ் வச்சு இந்த லிஸ்ட் ஒன் அண்ட் லிஸ்ட் 2 கேண்டிடேட் வந்திருக்காங்க. அதுக்கடுத்து கீழே இருக்கிறவங்க பார்த்துட்டிங்கன்னா 12/2/2024 அடிஷ்னலாக சில பேர்த்த ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த 2 பேர்த்த பார்த்துட்டிங்கன்னா அதுக்கடுத்த ஒரு கேஸ் போட்டதில் ரிட் பெட்டிஷனில் வந்திருக்காங்க. ஓகேங்களா, இதில் இருக்கிற ரேஷியோவில் நிறைய பேர்த்துக்கு டவுட் வந்தது. சார் ஜென்ரல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் இந்த ரேஷியோ ஆஃப் 1:3 அண்ட் 1:1.5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்படின்னா அதில் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரி அண்ட் கம்யூனல் கேட்டகரி. ஜென்ரல் கேட்டகரிக்கு 1:3. ஓகேங்களா, கம்யூனல் கேட்டகரிக்கு 1:1.5. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், சார் ஜென்ரல் கேட்டகரியில் பிஎஸ்டிஎம் வருதில்ல, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அதுக்கு 1:3 கேட்டால் ஆமாம். ஓகேங்களா, அதுக்கும் 1:3 தான். அப்போது ஜென்ரல் வர்ற எல்லாத்துக்குமே 1:3. ஃபார் ஜென்ரல் உமன், ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் எக்ஸர்வீஸ் மேனு, இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துலேயுமே 1:3 கூப்பிட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து கம்யூனலில் வர்றதில் 1:1.5 குறைச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா, இது நம்ம ரீச்டு ஜோன் கொடுத்தாங்க தெரியுங்களா. ரீச்டு ஜோன் கொடுத்தப்ப இது எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா 1:3 ஃபார் ஜென்ரலுக்குமே 1:2 ஃபார் கம்யூனிட்டிக்கு இருந்திருக்கும். ஓகேங்களா, அப்போ தான் நம்மளுக்கு ஆவரேஜாக 2.5 வரும். ஓகேங்களா, நம்மளுக்கு அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களை 1:2.5 ரீச்டு ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, அந்த இது இதுதான் மீனிங். 1:3 ஜென்ரலில் கூப்பிட்டுட்டு 1:2 இதில் கம்யூனல் கேட்டகரியில் எடுத்திருப்பாங்க. இப்போது அது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. இப்போ வந்துட்டிங்கன்னா கவுன்சிலிங்க்கு எப்படின்னா 1:3 ஃபார் ஜென்ரல், 1:1.5 ஃபார் கம்யூனல் கேட்டகரி. ஓகேங்களா, இப்போது உங்களுக்கு இந்த கம்யூனல் கேட்டகரியில் 1.5 ரெடியூஷன் ஆனங்காட்டி 14,000 பேர்த்துலேருந்து ஆல்மோஸ்ட் 11,000 பேரும் குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் இப்போ 11,000 பேர் தான் கூப்பிட்ருக்காங்க.
ஓகே, இப்போ வந்து அந்த 0.5 கம்யூனல் கேட்டகரியில் இருந்தவங்களை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஆவரேஜாக பார்த்துட்டிங்கன்னா அது 1:2.2 அந்த மாதிரில 1:2 அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கால்குலேஷன் வரும். இப்போ நீங்கள் எதுவுமே இது பண்ணிக்க வேண்டாம். இப்போ கூப்பிட்டுக்கிறது எப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிற எல்லாருமே ஜென்ரல் பிஎஸ் டீம் எல்லாருமே வந்து 1:3, கம்யூனலில் இருக்கிற எல்லாரும், அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பிசின்னு எடுத்திங்கன்னா பிசி ஜென்ரல், பிசி உமன், பிசி பிஎஸ்டிஎம், பிசி எக்ஸர்விஸ்மேன், பிசி டிஸ்ட்ரிபியூட்டோ, இவங்க எல்லாரும் வந்து 1.5 இந்த மாதிரி பிசி எஸ்சி எஸ்டி பிசிஎம்ஏ இவங்க எல்லாத்துக்குமே வந்து 1.5ல கூப்பிட்ருக்காங்க. ஜென்ரலுக்கு வந்து 1:3ல கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ரேஷியோ ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மித்தபடி ஸ்பெஷல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் அதாவது லிஸ்ட் 2 கேண்டிடேட்டு என்னென்ன போஸ்டிங்க்கு எலிஜிபிள், இப்போ லிஸ்ட் 2ல் 163 பேர் தான் கூப்பிட்ருக்காங்க. போஸ்டிங் வந்து 990 சம்திங் இருக்கும். ஓகேங்களா? அப்போ மீதி பேர்த்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லிஸ்ட் 1 கேண்டிடேட்லேயே பிகாம் கேண்டிடேட்ஸ் அவ்வளோ இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? லிஸ்ட் 1 கேண்டிடேட்ஸ்லேயே நிறையா பிகாம் இருந்தங்காட்டி அவங்களுக்கு வந்து லிஸ்ட் 2 இருந்து அவங்க ஃபில்ட்ரேஷன் பண்ணணுங்கிற அவசியமே கிடையல. அப்போ அவசியம் இல்லாதங்காட்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து லிஸ்ட் 1லேயே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அப்போ இன்னும் நமக்கு அந்த 1.5 ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு 163 பேர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா? இப்போ லிஸ்ட் 2ல் இருக்கிறவங்களுக்கு அப்போ வேலை கிடைக்காதா சார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படி கிடையாது. லிஸ்ட் 2ல் இருந்துக்கிட்டு டாப்பராக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜேசிஏ கிடைக்கும். டாப்பர் இந்த சென்ஸ் ஜென்ரலில் வர்ற அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒருத்தர் ஜேசிஏ கிடைக்கும். லிஸ்ட் 2ல் இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் லிஸ்ட் 1 கேண்டிடேட்டை அந்த ஜேசிஏ எடுத்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் லிஸ்ட் 2ல் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காதுன்னு கிடையாது. லிஸ்ட் 2ல் நீங்கள் டாப்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? சரி, அப்போ லிஸ்ட் 2 கேண்டிடேட் எந்தெந்த போஸ்டிங் எலிஜிபிள்னா அசிஸ்டன்ட் அண்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். நம்ம பிடிஎஃபாக போட்டிருப்போம் தெரியுங்களா? நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து நான் போட்டிருப்பேன். அந்த பிடிஎஃப்ல இருந்த மாதிரியே அப்படியே கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் செக்ரட்டரியேட் லா டிபார்ட்மெண்ட்டு, அசிஸ்டன்ட் அண்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் செக்ரட்டரியேட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஆடிட். இந்த 3 போஸ்டிங் மட்டும்தான் அந்த லிஸ்ட் 2 கேண்டிடேட் வந்து எலிஜிபிள். ஓகேங்களா? இதுக்கு என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு இப்போ 2 இதெல்லாம் வந்து உங்களுக்கு கூப்பிட்ருக்காங்க. எப்படி அப்படின்னா 10 மணிக்கு ஒரு பேட்ச்சு, 11:30க்கு ஒரு பேட்ச் வந்து கூப்பிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் நடக்காது. ஃபஸ்ட்டு வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? 10 மணிக்குள்ளே போகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நடந்துடும். அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துட்டு அதுக்கடுத்து பின்னாடி போகிறவங்களுக்கு வந்து அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது 11:30க்கு போகிறவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அது எவ்வளோ பேர் போகிறாங்க, எப்படி டேபிள், இது எல்லாமே நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ரீசான்ஸ் தரமாட்டாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் வராமல் விட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ரீசான்ஸ், அதாவது கவுன்சிலிங் வந்து நடக்காது. நீங்கள் மீண்டும் செகண்ட் ஃபேஸ்லையோ இல்லை தேர்ட் ஃபேஸ்லையோ உங்களுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? வராமல் விட்டுட்டீங்க அப்படின்னா. ஓகேங்களா? அப்போ நீங்கள் அலோவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு போஸ்டிங் வேணாங்க அப்படின்னு இருக்கிறவங்க நோ ப்ராப்ளம், நீங்கள் வரணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் கம்பல்சரி உங்களுக்கு போஸ்டிங் வேணும். பட் தவிர்க்க முடியாத காரணங்களை எல்லாம் எதுவும் இது பண்ணாதீங்க. மோஸ்ட்லி வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் எந்தெந்த இது பர்சனல் கிளர்க் அண்ட் செக்ரட்டரியேட், பர்சனல் கிளர்க் அண்ட் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பர்சனல் கிளர்க் அண்ட் செக்ரட்டரியேட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், இவங்க எல்லாத்துக்கும் தனியாக ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுமே கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து டைப்பிஸ்ட்டுக்கும் குரூப் 4ல் இருக்கிற ஜேஏக்கும் நடக்கும்ல அந்த மாதிரி. இப்போ இந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் பர்சனல் கிளர்க்குக்கு வந்து உங்களுக்கு வந்து தனியாக கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நேற்று கொடுத்த ரிசல்ட் இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மெமோவில் வந்து பார்க்கலாம். இப்போ மெமோ வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா வரிசை எண்ணுன்னு இருக்கும், ஒன்று தரவரிசை எண்ணுன்னு இருக்கும். இந்த கேண்டிடேட் வந்து உங்களுக்கு ஜென்ரல்லே போயிருக்குங்காட்டி உங்களுக்கு வந்து எதுவும் சேஞ்ச் ஆகலை. தரவரிசை எண்ணும் 2764 தான். அது வந்து தரவரிசை எண்ணுங்கிறது ஓவரால் ரேங்க்கு. வரிசை எண் அப்படிங்கிறது வந்து சீரியல் நம்பரு, அதுவும் 2764 தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பின்னாடி இங்கே ஜென்ரலில் முடிச்சுட்டு கம்யூனல் ரிசர்வேஷனில் வர்றப்போ இல்லை பிஎஸ்டிஎம் வச்சு உள்ளே வந்தவங்களுக்கு வந்து இந்த வரிசை எண் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் ஒன்றும் ஒர்க் பண்ணிக்க தேவையில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1:3ல் கூப்பிட்றப்போ அப்ராக்சிமேட்டாக 1000 போஸ்டிங்னா 3000 பேர்த்த கூப்பிட்ருவாங்களா? இப்போ 3000 பேர்த்த கூப்பிட்டதுக்கப்புறம் 3000லேருந்து 4000 5000 வரைக்கும் வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. பட் ஆனால் அவங்கள கூப்பிட முடியாது. ஆனால் ஒரு 6000ல் கூட பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் இருப்பாங்க, இல்லை 5000ல் கூட பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் இருப்பாங்க. ஆனால் அவங்க ரிசர்வேஷன் இதில் வந்து அவங்க உள்ளே வருவாங்க. அப்படி வர்றப்ப என்ன ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களோட ஓவரால் ரேங்க்கும் சீரியல் நம்பரும் மாறும். ஒரு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு இப்போ ஜென்ரலில் இருக்கிறவங்களுக்கு ஓவரால் ரேங்க்கு சீரியல் நம்பர் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. பட் ஆனால் பின்னாடி இருக்கிற எல்லாத்துக்கும் ஓவரால் ரேங்க்கு சீரியல் நம்பர் சேஞ்ச் ஆகும். அப்போ என்னென்னா உங்களுக்கு கவுன்சிலிங் போகிறப்ப சீரியல் நம்பர் தான் இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஓவரால் ரேங்க் இம்பார்ட்டனே கிடையாது. ஓகேங்களா?
உங்கள் சீரியல் நம்பர் வச்சுட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பின்னாடி இருக்கிற பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ், ஸ்பெஷல் ரிசர்வேஷன், டிஸ்ட்ரிபியூட் விடோ, எக்ஸர்வீஸ் மேனு, பிடபிள்யூடி, பர்சன் வித் டிசபிலிட்டி, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மட்டும்தான் சீரியல் நம்பர் மாறும். சம் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்னால் நான் எந்த ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷனும் இல்லாத சம் ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கு வந்து சீரியல் நம்பர் சேஞ்ச் ஆகிருக்கும். அது என்ன ரீசன் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு முன்னாடி இருக்கிறவங்க வந்து ரிஜெக்ட் ஆகிருப்பாங்க, இன்எலிஜிபிலிட்டி ஆகிருப்பாங்க. அதாவது ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் இன்எலிஜிபிள் ஆகிருப்பாங்க. அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கும். பட் ஆனால் ஹியூஜ் சேஞ்சஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஹியூஜ் சேஞ்சஸ் வந்துதுன்னா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டேபிள் நம்பர். இப்போது டேபிள் நம்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 400 பேர் வந்துதுன்னா கூப்பிட்ருக்காங்க ஸ்டார்டிங்கில். ஓகேங்களா? ஸ்டார்டிங் ஒரு 2 வீக் வந்துதுன்னா 400 பேராட்ட கூப்பிட்ருக்காங்க. பின்னாடி போக போக எக்ஸ்டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு ஆனால் அதை பற்றி டீட்டெயில் வந்து எனக்கு சரியாக என்ன கிடைக்கல. நான் கிடைச்சதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2 வாரம் போகிறதுல 400 பேர், காலையில் 10 மணிக்கு வந்து 400 பேர், 10 மணிக்கு வந்து 200 பேர், 11:30க்கு வந்து 200 பேர். ஓகேங்களா? மொத்தமாக 400 பேர் பெர் டேக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. மொத்தம் வந்து 50 டேபிள் போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? குரூப் 4 முதல்ல 25 டேபிள் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைம் வந்து 50 டேபிள் போட்டிருக்காங்க. இப்போ 50 டேபிள் போட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு போனோன்னே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேபிளில் ஃபஸ்ட்டு ஆளாக நீங்கள் இருப்பீங்க. செகண்டுக்கு வந்து செகண்ட் டேபிள், தேர்டுக்கு வந்து தேர்ட் டேபிள், இப்படியே போயிட்டு 50 டேபிள் வரைக்கும் போயிடும். 50th ரேங்க். 51 ரேங்க் எங்கே வரும் அப்படின்னா, மீண்டும் ஃபஸ்ட்டு டேபிளுக்கு வருவாங்க. 51 ரேங்க் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு டேபிளில் ஸ்டார்ட் ஆகும். 52 வந்து செகண்ட் டேபிள், 53 வந்து தேர்ட் டேபிள், 54 வந்து ஃபோர்த் டேபிள். இந்த மாதிரி வந்ததுன்னா போயிட்டுருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இப்படி போயிட்டு இதுக்கப்புறம் 100 முடிஞ்சிச்சுங்களா, 101 மீண்டும் வந்து ஃபஸ்ட்டு டேபிளுக்கு வருவாங்க. ஓகேங்களா? 102, 103, 150 வந்து 50வது டேபிளுக்கு போயிடுவாங்க. அதுக்கடுத்து 151 மீண்டும் ஃபஸ்ட்டு டேபிளுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் 200வது ஆள் வந்து 50வது டேபிளுக்கு போயிடுவாங்க. இப்போ அப்ராக்சிமேட்டாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு டேபிளுக்கு 4 பேர் மட்டும்தான். ஓகேங்களா? இது நல்ல மூவ்னு சொல்லலாம். ஓகேங்களா? முதல்ல நாங்கள் குரூப் 1 போனப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளுக்கு 10 பேர் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. அதுக்கே வந்து சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. இது ஆல்மோஸ்ட் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். அதிகபட்சம் ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் தான். ஓகேங்களா? அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ இந்த டேபிள் நம்பர் வச்சுட்டெல்லாம் நீங்கள் எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. டேபிள் வந்து உங்களோட இது வரிசை எண்ணை பொறுத்து அலோகேட் பண்ணுவாங்க. இது அந்த மாதிரி தான் 1 to 50 வந்து 50 அப்படியே அலோகேட் ஆயிரும். 51 வந்து ஃபஸ்ட்டு டேபிள், 100 வந்து வந்துட்டிங்கன்னா 50th டேபிள். அதே 101 வந்து வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிள், 150 வந்து வந்துட்டிங்கன்னா ஃபோர்த் டேபிள், சாரி 50th டேபிள். அதுக்கடுத்து 151 வந்து ஃபஸ்ட்டு டேபிள், 200 வந்து வந்துட்டிங்கன்னா லாஸ்ட் டேபிள். ஓகேங்களா? அப்போ ஒரு டேபிளுக்கு 4 பேர் வந்துதுன்னா இருப்பாங்க. அதிகபட்சம் 10 நிமிஷம், அதுக்கு மேலே போகாது. ஓகேங்களா? அது என்னென்னா டேப் வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறப்போ சர்டிஃபிகேட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு டேபில் வந்து கிளிக் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான், நத்திங். வேறு எதுவுமே வந்துட்டுனா உங்களுக்கு சேஞ்சஸ் நடக்காது. ஓகேங்களா? அதனால் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ ஆல்மோஸ்ட் 10 மணிக்கு போகிறாங்க அப்படின்னா 10:30, 11 மணிக்காட்ட முடிஞ்சிடும். செகண்ட் பேட்ச் 11:30க்கு வந்து வந்துன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து உள்ளே போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறப்போ செகண்ட் பேட்சுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சு, அதாவது 10 மணி பேட்சில் 200 பேர், 11:30 பேட்சில் 200 பேர். ஓகேங்களா? அது முடிச்சு அதுக்கப்புறம் இவங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோதான். டேபிள்னால வந்து சார் எனக்கு இந்த டேபிள் வந்துருக்குது, எனக்கு கிடைக்குமா, அந்த டேபிள் வந்துருக்குமோ, அது கிடைக்குமா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு வந்து அது தெரியவே போகிறது கிடையாது. ஒரு டேபிளுக்கு 4 பேர், அவ்வளோதான். அந்த 4 பேர்த்தில் வந்துட்டுனா உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ டேபிள்னால உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் நடக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? இப்போ டேட்டு பார்த்தாச்சு, ரேஷியோ பார்த்தாச்சு, லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 பார்த்தாச்சு, சீரியல் நம்பர் பார்த்தாச்சு, டேபிள் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ரேங்க் சேஞ்சு வந்து எப்படி இருக்குன்னு நான் வந்துட்டுனா உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து ஒவ்வொன்றா வந்துட்டுனா போகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்துட்டுனா கொண்டு வந்துருங்க. நீங்கள் எதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் வந்துட்டுனா கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா? எந்த சர்டிஃபிகேட்லாம் குரூப் 2 மெயின்ஸுக்கு அப்ளை பண்ண, நான் அந்த சர்டிஃபிகேட் லிஸ்ட்டுக்கு வந்து நான் தனியாக உங்களுக்கு வந்து நான் செப்பரேட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ப்ளஸ் வந்து எந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் அப்ளிகேஷனில் வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. எக்ஸ்ட்ரா வந்து குரூப் 4ல் ஜாயின் பண்ணவங்க, குரூப் 4ல் ஜாயின் பண்ணப்போ நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4ல் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் குரூப் 4ல் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க. ஆனால் சார் நான் வந்து அப்ளை பண்ணுறப்ப நான் வந்து ஒர்க்கில் இல்லை, ஸோ நான் என்ன வாங்கலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்ளை பண்ணுறப்போ ஒர்க்கில் இல்லைனாலும் இப்போ நீங்கள் ஒர்க்கில் இருக்கீங்க. ஸோ அதுக்கான கண்டிஷன் வந்து நமக்கு அடுத்து போகிறப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கான கண்டிஷன் வந்துட்டுனா உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்துட்டுனா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் என்னென்னா என்ஓசி வந்து நீங்கள் வாங்கணும். குரூப் 4ல் நீங்கள் இப்போ போய் ஜாயின் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ஓசி வந்து வாங்கணும்.
ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ப்ளஸ் ஜெராக்ஸ் சர்டிஃபிகேட் இது ரெண்டையும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் மஸ்ட்டு. ஓகேங்களா, ஜெராக்ஸ் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் ஒரிஜினல் அப்லோட் பண்ணிக்கிறீங்களோ அதோட எல்லாமே ஜெராக்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்துங்க. ப்ளஸ் ஃபோட்டோ இருந்ததுன்னு எடுத்துங்க. உங்களோட கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் எடுத்துங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். பெருசாக இருக்காது. நான் அந்த சர்டிஃபிகேட்டை பற்றி நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா, அந்த சர்டிஃபிகேட் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. இதுக்கு வந்து மறுவாய்ப்பு வந்து உங்களுக்கு தரமாட்டாங்க. சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, சர்டிஃபிகேட் எல்லாமே கொண்டு வந்துடணும். அதில் மிஸ்டேக் இருந்தால் உங்களுக்கு வந்து மறுவாய்ப்பு கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஸ்பெல்லிங் கரெக்ஷன் இருக்குது, இல்லை வந்து வந்துட்டிங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து இப்போதைக்கு வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்ப்பா, நீங்கள் வேறு மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு 15 நாள் டைம் கொடுப்பாங்க. அது நோ ப்ராப்ளம், உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அலோவ் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்கீங்க, பட் பிஎஸ்டிஎம் நீங்கள் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா அந்த ஸ்பாட்லேயே உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிரும். ஓகேங்களா, சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஓகேங்களா, வித் வேலிட் ரீசன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில். ஓகேங்களா, அதுக்கடுத்து இப்போ அறிவுரை என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்து சமய அறநிலைத்துறையில் வந்து அசிஸ்டண்ட்டாகவும் ஆடிட் இன்ஸ்பெக்டராகவும் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்துவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரை பற்றி 14E வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அந்த ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் 14E அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மதத்தை எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே உங்களோட மதம் மென்ஷன் ஆகிருக்கும். நீங்கள் ஹிந்துனா ஹிந்து, கிறிஸ்டின்னா கிறிஸ்டின்னு மென்ஷன் ஆகிருக்கும், இல்லை முஸ்லீம்னா முஸ்லீம்னு மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை இந்த டாக்குமெண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணாவே போதும். நீங்கள் தனியாக போயிட்டு நீங்கள் இந்த மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஹிந்துன்னு இருக்கான்னு வந்து பார்த்துங்க. ஹிந்து அதுக்கப்புறம் கம்யூனிட்டி நேம் வந்து போட்டிருக்கோம். ஸோ அப்படி இருந்ததுன்னா நீங்கள் இந்து சமய அறநிலைத்துறையில் இருக்கிற போஸ்ட்டுக்கு நீங்கள் எடுக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த ரிலீஜியன் வந்து மென்ஷன் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு புது சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கங்க, நோ ப்ராப்ளம். இப்போ டைம் இருக்கும் உங்களுக்கு, இப்போ அப்ளை பண்ணால் கூட உங்களால் வாங்கிட முடியும். புது சர்டிஃபிகேட் என்னென்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் வாங்கணும். நீங்கள் மதத்துக்குன்னு தனி சர்டிஃபிகேட் கிடையாது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஹிந்துன்னு மென்ஷன் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் புது சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்க. ஓகேங்களா, மென்ஷன் பண்ணியிருக்குதுன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேங்களா, இந்த 14E சொல்ல வர்றது வந்து இதுதான். ஓகேங்களா, இந்த 14E இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்டோட PDF வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுறவங்க வந்து நம்ம டெலகிராம் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணுறேன். அதில் உள்ள வந்து நம்ம டெலகிராம்லேருந்து நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகேங்களா, இது வந்து 14E இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் தனியாக சர்டிஃபிகேட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே நீங்கள் என்ன ரிலீஜியன் சொல்லிட்டு இருக்கும், ஸோ அதை மட்டும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, இதுதான் வந்து 14E சொல்லப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட் என்ஓசி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக வந்து வாங்கியிருப்பீங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துறை தேர்வுகிட்ட வந்து பர்மிஷன் வாங்கியிருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ஓசி வந்து இந்த கவுன்சிலிங் வந்து நீங்கள் போக போகிறோம், இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு தடையில்லை சான்று அப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் 14P கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் 14P தான் வந்து இந்த இது. ஓகேங்களா, இணைய வழி விண்ணப்பத்தின் போது வந்து நீங்கள் எந்தெந்த ஸ்டாஃபாக இருக்கணும்னா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்யலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுருக்கலாம், உள்ளாட்சி அமைப்பில் ஏதாச்சும் ஒன்று வேலை செஞ்சுருக்கலாம், பல்கலைக்கழகத்தில் இருக்கலாம், காலேஜஸில் இருக்கலாம், இந்திய அரசு அல்லது இந்திய அரசு மாநில அதிகாரிகள் அமைப்புல அரசு சார்புள்ள நிறுவனங்கள்ல இருக்கலாம், பொதுத்துறை நிறுவனங்கள், பொதுத்துறை TNEB இந்த மாதிரி இதில் வந்து ஒருத்தர்னா நிரந்தர பணியில் இருக்கலாம், தற்கான பணியாளர் இருப்பேன், இவங்க எல்லாருமே வந்து ஒருத்தனா என்ஓசி வந்து வாங்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து இதை நீங்கள் தெரிவித்து என்ஓசி வந்து ஒருத்தனா வாங்குறத பற்றி இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த என்ஓசி ஃபார்மெட் வந்து இந்த ஃபார்மெட்டில் தான் நான் உங்களுக்கு வந்து இருக்கணும். ஓகேங்களா, தடை உரிமை சான்றிதழ் வந்து இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். ஓகேங்களா, இதுக்கான நான் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் PDF வந்து நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த ஃபார்மெட்டில் வந்து ஒருத்தனா வாங்கிக்கிங்க, என்ஓசி வந்து ஒருத்தனா வாங்கிருங்க. ஓகேங்களா, என்ஓசி அதாவது கவர்மெண்ட் அதிகாரியாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ஓசி வந்து ஒருத்தனா வாங்கிக்கிங்க. ஓகேங்களா, குரூப் 4 நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குரூப் 4 ஜாயின் பண்ணியிருந்தாலும் இதை சொல்லிக்கிறாங்க பாருங்கள், விண்ணப்பம் சமர்ப்பித்த பின்னர் அரசு பணியில் நியமனம் பெற்றவர்கள் உட்பட அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, நீங்கள் விண்ணப்பிக்கிறப்ப நீங்கள் அரசு பணியாளர் கிடையாது. விண்ணப்பம் பெற்றதுக்கு அப்புறம் நீங்கள் அரசு பணியாளர் ஆயிருக்கிறீங்க அப்படின்னா வந்து வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இது நீங்கள் என்ஓசி வந்து வாங்கி கொடுக்கணும். ஓகேங்களா, நான் விண்ணப்பிக்கிறப்ப வந்து அரசு பணியாளர் கிடையாது, ஸோ நான் வந்து என்ஓசி வந்து ஒருத்தனா கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டாலும் வந்துட்டுனா இருக்காதீங்க, கண்டிப்பாக வாங்கணும். ஓகேங்களா, என்ஓசி வந்து ஒருத்தனா வாங்கிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் தான் வந்து கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த நாளில் அந்த டைமில் வந்து வந்துட்டுனா உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 மணின்னு சொல்லியிருக்காங்கன்னா 10 மணிக்கு தான் உங்களை உள்ள அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆக்சுவலாக 1 ஹவருக்கு முன்னாடியே போயிருங்க. ஓகேங்களா, 10 மணினா ஒரு 9 மணிக்கு 9:15 உங்களை அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில்
ஸோ ஒரு 10 மணினா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி போயிட்டீங்கன்னா நீங்கள் உள்ள அலோவ் பண்ணிடுவாங்க. சார் அதுக்கு சார் 10 மணிக்கு போனால் என்ன உள்ள விட மாட்டாங்கன்னா நோ ப்ராப்ளம். 10 மணிக்கு போனாலும் உங்களை உள்ள விடுவாங்க. பட் ஆனால் 9 மணிக்கே அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஸ்டார்ட் பண்ணுற மீன்ஸ் உங்களை உள்ளே வர்றதுக்கான ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ராசஸ் வந்து 10 மணினா 10 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 10 மணிக்கு உள்ளார நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. மறுவாய்ப்பு வந்து அளிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நாள் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரல அப்படின்னா உங்களுக்கு மறுவாய்ப்பு வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 10 மணினா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 9 மணிக்கு போயிருங்க. 11:30னா 10:30 இல்லை 10 மணிக்காட்டா நீங்கள் அங்கே போயிருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேட்ச் உள்ளே போகிறப்போ வந்து நீங்கள் அங்கே வேலையில் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா 11:30 நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம். ஓகேங்களா? எந்த பிரச்சனையும் வந்ததுன்னா கிடையாது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது சம்மந்தமாக எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் மட்டும் தான் அனுப்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து டைரக்ட் கம்யூனிகேஷன் கிடையாது. எஸ்எம்எஸ் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே நேற்றே வந்திருக்கும். ரிசீவ் ஆகாதவங்களுக்கு இன்றைக்கி காலையில் ரிசீவ் ஆகிருக்கும். மெயில் வந்து இப்போ எல்லாத்துக்கும் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து இப்போது சாயங்காலத்துக்குள்ளார எல்லாத்துக்குமே மெயில் போயிடும். நீங்கள் செக் பண்ணிங்க, சார் எனக்கு மெயில் வரல, எனக்கு எஸ்எம்எஸ் வரல, அப்போ நான் செலக்டட் இல்லையா அப்படின்லாம் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம். நீங்கள் என்னென்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அந்த பிடிஎஃப்ல இருக்குது. நீங்கள் போய்ட்டு மெமோ டவுன்லோட் பண்ணுறப்ப மெமோ வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் செலக்டட் தான். அந்த மெமோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னாவே போதும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ எந்த பதவி செலக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் இறுதியானது, அது மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கலந்தாய்வு நேரத்துக்கு முன்னாடி உங்களை வந்து உள்ள விட மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நார்மல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற பட்சத்தில் இது மட்டும்தான். ஓகேங்களா? இதை மட்டும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நான் மீண்டும் சொல்கிறேன். டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15 மே டு 20 மே. ரேஷியோ வந்து ஜென்ரலுக்கு 1:3. ஜென்ரல் மீன்ஸ் எல்லாமே ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் டெஸ்யூவிடோ, பர்சனல் டிசபிலிட்டி இவங்க எல்லாத்துக்குமே 1:3. கம்யூனல் கேட்டகரியில் வர்றவங்களுக்கு 1:1.5. ஓகேங்களா? அதுவுமே எல்லாமே பிஎஸ்டிஎம்மு, டெஸ்யூவிடோ, பிடபிள்யூடி இது எல்லாமே வந்து 1:1.5 வந்து கூப்பிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கேண்டிடேட் வந்து பார்த்துட்டோம். ஆல்மோஸ்ட் 11,000 கேண்டிடேட். லிஸ்ட் 2 கேண்டிடேட் வந்து 163 கேண்டிடேட்டு. சீரியல் நம்பருமே டேபிள் நம்பர், ரேங்க் சேஞ்சு இதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? டேபிள் வந்து மொத்தமாக 50 டேபிள். ஒரு ஸ்லாட்டுக்கு 200 பேர் வந்ததுன்னா போகிறாங்க. ஒரு டேபிளுக்கு 4 பேர் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுன்னா 14E அப்படிங்கிறது வந்து ஜாதி சான்றிதழ் மட்டும் நீங்கள் வாங்கியிருந்தால் போதும் அப்படிங்கிறது. 14P அப்படிங்கிறது என்ஓசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? ஹோப் நான் இப்போ சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தயவு செஞ்சு எனக்கு வேலை கிடைக்குமா, இந்த டேட்டில் போகிறேன் அப்படிங்கிறது கேட்காதீங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம அது சம்மந்தமாக எல்லா வீடியோவுமே நம்மளோட சேனலில் வந்து போட்டாச்சு. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமான வீடியோ வந்துட்டுனா போட்டாச்சு. ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிங்க. உங்களுக்கு அதுக்குள்ளார இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதுக்குள்ளார இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்காது. அதுக்கு மேலே ஒன்றுமே நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ கவுன்சிலிங் ப்ராக்ரஸ் ஆக வந்துட்டுனா நம்மளுக்கு அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இது சம்மந்தமாக வேறு டவுட்டு இது ரிலேட்டடாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டு டெலகிராமில் சேட் பாக்ஸில் கூட சொல்லுங்கள். ஓகேங்களா? நான் மோஸ்ட்லி டெலகிராம் வந்துட்டுனா பார்ப்பேன். இது யூடியூப்பில் கூட வந்துட்டுனா நான் அவைலபிளாக இருக்க மாட்டேன். ஸோ டெலகிராமில் நான் வந்து கம்பல்சரி நான் பார்ப்பேன். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டவுட் எல்லாத்தையும் வந்து அங்கே சொல்லுங்கள். நான் அது சம்மந்தமாக நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வந்ததுன்னா தர்றேன். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி, கவுன்சிலிங் வந்ததுன்னா நோ ப்ராப்ளம். அது நான் அதை பற்றி சம்மந்தமாக உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் வந்ததுன்னா நாங்கள் கொடுக்குறோம். இது சம்மந்தமாக இருந்தால் ஏதாச்சும் நாள் வந்து நீங்கள் டெலகிராமில் வந்துட்டுனா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.